வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அடுத்து ஒரு யோகத்தை பற்றி இன்று பார்க்கலாம். குரு சந்திரன் இணைவு, குரு சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகம். அதாவது எனக்கு தெரிந்து மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு யோகம். கஜகேசரி என்பது அந்த யானையும் சிங்கமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யானை கூட்டமே வந்தால் சிங்கம் தனியாக நின்று சிங்கிளாக தான் வரும்னு தலைவர் சொல்கிற மாதிரி படத்தில் அந்த மாதிரி தன்மைகளை யோகத்தை ஜாதகத்திலே குரு சந்திரன் இணைந்திருந்தால் இவ்வாறாக யோகம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தற்காலத்தில் ரொம்ப மிகைப்படுத்தியும் பேசுகிறாங்க. குருச்சந்திரன் இருக்கு, நீங்கள் கவலைப்பட வேணாம், எதுவானாலும் குரு பார்த்துக்குவார். அதுலேயும் குரு நல்ல யோகமாக உச்சமாலாம் இருந்துட்டால் இன்னும் கேட்கவே வேண்டாம், எல்லாம் அடித்து விட்டுருவாங்க. மிகச்சிறந்த யோகம், நல்ல மன்னருக்கு இணையான பொருளாதார வசதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இயல்பாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதோடைய ஒரு லாஜிக்குன்னு ஒன்று வேணும் இல்லையா? நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு இணைவாக இருந்தாலும், எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் 12 பாவத்திற்கு எங்கெங்கெல்லாம் அது யோகத்தை தரும், அதுக்கு என்ன லாஜிக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஜிக் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, உடன்படக்கூடாது. மனசாட்சிக்கு நமக்கு புரியணும். நாளைக்கு புரிஞ்சால் தான் 4 பேருக்கு நம்ம அந்த பாயிண்ட்டை சொல்ல முடியும். சொல்லி சரியாக இருக்கணும். வந்தவருடைய மன திருப்திக்காக எதையோ ஒன்று சொல்லிவிட்டு நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அவர் நேரம் சரியாக இருக்காது, பிரச்சனையில் மாட்ட போகிறாருன்னு தெரியும், நீங்கள் தொழில் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உங்கள் ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்குது, நீங்கள் நிறைய பேரை வச்சு தொழில் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி சிக்க விட்டு கடங்காரன் ஆக்கிறாங்க. கஜகேசரி யோகத்தினுடைய அந்த குருச்சந்திர யோகத்துடைய என்ன நன்மைகள் தீமைகள்னு பார்க்கலாம். முதல்ல யோகம்ங்கிற வார்த்தை என்பது நல்லதை மட்டுமே செய்யுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு பாவத்துக்கு நல்லது செஞ்சால் இன்னொரு பாவத்துக்கு தீமையை செய்யும். இது யூனிவர்சல் லா. இந்த ட்ரூத் எல்லாத்துக்குமே பொருந்தும். பொதுவாகவே இந்த கர்ம பூமின்னு சொல்கிறது நல்லது கெட்டதிலே கலந்து பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் ஜனனம் எடுக்கின்றோம். அதனால் ஒரு சில விஷயங்களை ஆண்டவன் நம்ம நல்லது கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணிடுவான், நம்ம இடத்துலேருந்து பறித்து விடுவான், அல்லது நமக்கு கிடைக்காமல் செய்து விடுவான். குருச்சந்திர யோகம் என்பது உண்மையிலே ஒரு முக்கியமான பாவத்துக்கு அது அவயோகம். சிம்ம பாவத்துக்கு அது அவயோகம். லக்னத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மம், காலபுருஷ ரீதியாக பார்க்கும்போது பொதுவான கருத்து. இல்லை உங்கள் லக்னத்துக்கு அது எந்த பாவமாக வருதுன்னு நீங்கள் குறிச்சிக்கோங்க. 12 லக்னத்தில் உங்களுக்கு சிம்மம் எத்தனையாவது ராசியாக வருகிறது என்று குறித்து கொள்ளுங்கள். அந்த பாவத்துக்கான அவயோகத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அதுதான் உங்களுடைய கர்மா. என்ன காரணம் சார்? சிம்மத்துக்கு 8 கூடையவர் யார்? குரு. 12 கூடையவர் யார்? சந்திரன். ஒரு பாவத்தினுடைய 8, 12 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த பாவ பலன்கள் என்ன ஆகுங்க, பாதிக்கப்படும். திசாபுத்திகள் வரும்போது அதனுடைய அவயோகத்தை அந்த ஜாதகர் சந்திப்பார். சார் 12 பாவத்தில் இது ஒன்று தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கலாம். அது முக்கியமான பாவமாக இல்லையா? 5ஆம் பாவம் என்பது தான் சந்தோஷம், ஆழ் மனசு, காதல் பாவம், பூர்வீகம், குலதெய்வம். இப்போ எத்தனை முக்கியமான காரகத்துவங்கள் அதில் இருக்குது. இந்த பாவத்தினுடைய காரகத்துக்கு எல்லாமே இந்த குருச்சந்திரன் என்கிற இந்த இணைவு கிரக சேர்க்கை என்ன பண்ணுதுங்க, அவயோகத்தை தருகிறது. ஜாதகரை சந்தோஷப்பட விடுறதில்லை. பிள்ளைகள் வழியாக பிரச்சனைகளை தருகிறது. பூர்வீகத்திலே குலதெய்வத்திலே குற்றத்தை தருகிறது. பூர்வீகத்திலே இடம் சார்ந்த பிரச்சனைகளை, தோஷங்களை தருகிறது. குலதெய்வ குற்றத்துக்கு, தோஷத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக போயிடுதே இந்த குருச்சந்திரன் நினைவு. 5ஆம் பாவத்துக்கு 8, 12 அதிபதிகள் சேர்க்கை.
குரு எங்கெல்லாம் அட்டம ஆதிபத்தியம் வாங்குறாரோ அவர் சுக்கிரன் வீட்டு 2க்குமே அவர் அட்டம ஆதிபத்தியம், சிம்ம வீட்டுக்கு அட்டம ஆதிபத்தியம். அப்போ இந்த முக்கியமான 3 வீடுகளுக்கு என்ன பண்ணிடுறாரு? காலபுருஷனுக்கு 2, 5, 7 3க்குமே அவர் என்னவா வந்துடுறாருங்க? அட்டமாதிபதியாக வந்துடுறாரு. இப்போ இந்த குருச்சந்திரன் என்று சொல்லப்படக்கூடியதில் குரு மட்டும் இந்த 3 பாவத்துக்கு என்னவா வந்துடுறாரு? சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் தான். அப்போ சந்திரனுக்கு அது ஒரு வீடு மட்டும்தான் கணக்கிலே வரும். இவர்கள் கோணாதிபதிகளாக வருகிறார்கள். ஒரு பக்கம் கோணாதிபதியாகவும் ஒரு பக்கம் சஷ்டாஷ்டகமாக வந்துடுவாங்க. எப்படி? மீன வீடு குருவனுடைய வீடு, அது தெரியும். அதுக்கு 5 குடையவர் சந்திரன். ஓகே. தனுசு வீடு அதுவும் குருவனுடைய வீடு தானே, மூலத்திரிகோண வீடு தானே. அங்கேருந்து 8 குடையவர் யார்? சந்திரன் தானே, கடகராசி தானே. குருவுக்கும் சந்திரனுக்கும் 7ஆம் பொருத்தம். நீங்கள் இதிகாச புராணங்களை கேட்டு பாருங்கள். குருவனுடைய மனைவி தாராதேவி சந்திரன் மேலே ஏற்பட்ட ஈடுபாடு காரணமாக குருவை விட்டு பிரிந்து போய் சந்திரனோடு குடும்பம் நடத்தி அங்கே பிறந்தவர் தான் புத பகவான். இதை நான் சொல்லலைங்க, சாஸ்திர சம்பிரதாயங்களில் புராண இதிகாச கதைகளில் உண்டு. இதன்படி பார்க்கும்போது இந்த குருச்சந்திர யோகத்தில் புதன் குறுக்க வந்துட்டால் என்ன ஆகும்? புதன் சாரம் நீங்கள் உச்சமாகவே வச்சுக்கோங்க சார். குரு உச்சமாக இருக்கார், ஆயில்ய நட்சத்திரம் சார். என்ன நடக்கும்? 3 பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஆகாதவங்க ஒரு இடத்துல உள்ளே இருக்காங்க. குருவுக்கு சந்திரன் ஆகாது, குருவுக்கு புதன் ஆகாது, புதனுக்கு சந்திரன் ஆகாது. அப்போ நீங்கள் குருச்சந்திர யோகங்கும் போது அது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? கஜகேசரி கஜகேசரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் பார்க்குறவன் நம்ம பேச்சை கேட்டு என்ன பண்ணிடுவான்? பரவாயில்ல, நம்ம ஜாதகத்தில் யோகம் இருக்கும் போல இருக்குன்னு நம்பி மோசம் போயிடுவோம். தயவுசெய்து அந்த குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தாலும் இப்படி தான் நடக்குங்கிறாங்க. சந்திரன் கேந்திரத்தில் இருந்தாலும் இதெல்லாம் அந்த கூட இருக்கும்போதே நடக்கிறது இல்லை, கேந்திரத்தில் இருக்கும்போது எங்கே நடக்க போகுது? கண்டிப்பாக இல்லை. அதனால் மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்பி ஏமாற வேண்டாம். அதனுடைய உண்மையான லாஜிக் என்ன, தாத்பரியம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். குரு சந்திரன் புதன்லாம் இருந்தால் அது வேறு விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் விடுதுங்க. அந்த மாதிரி குடும்பத்திலே பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால் குருச்சந்திர யோகத்துக்கு அளவுக்கு அதிகமான கஜகேசரி யோகத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஜாதகர்கள் ஜோதிடர்கள் ஏதாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக பேசி விட்டு அடித்து விட்டுறது தான். ஆகா ஓகோன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. கடைசியில் அவர் போய் என்ன ஆயிடுவாருங்க? நிறைய பிரச்சனைகளை வாடிக்கையாளர்கள் சந்திக்கிறார்கள். குருச்சந்திர யோகத்தோடு வரவங்க நிறைய பேரை நாம் பார்க்குறோம். ஒரு சில விஷயங்களில் தாய் தந்தை ஒற்றுமை குறைபாடெல்லாம் ஏற்படுது. அங்கே புதன் சாரம்லாம் அந்த அட்டமாதிபத்திய மற்ற சனி புதன்லாம் தொடர்பில் வரும்போது வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் அங்கே கொடுக்குறது. அதனால் ஒரு சில வீடுகளுக்கு இப்போ விருச்சிக வீட்டுக்கு கடக வீட்டுக்கு வேணால் அவங்க என்னவாக இருக்கலாம், அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆதிபத்தியமும் அங்கே வந்துடும். விருச்சிக வீட்டுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். 2, 5 குடையவர் குரு, 9 குடையவர் சந்திரன். 9ங்கிறது அங்கே பாதக ஆதிபத்தியமும் வந்துடுதுங்க. அது ஒரு விஷயம். சிம்ம வீட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு குரு 2 வீடு ஆதிபத்தியம், அவர் 9 குடையவர்னு சொல்லலாம். இன்னொரு வீடு 6ஆம் இடமா இல்லையா, 6 குடைய ஆதிபத்தியம் வாங்கிறாரா இல்லையா? சூரியன் வீட்டுக்கும் அவர் 8 குடைய ஆதிபத்தியம் வாங்கிறாரு. புதன் வீட்டு 2 வீட்டுக்குமே புதன் வீட்டுக்கு பாதகாதிபதியாக குரு வந்துடுறாரு. சுக்கிரன் வீட்டு 2க்குமே குரு ஆகாது. செவ்வாய் வீட்டில் ஒரு வீட்டுக்கு அவர் 12ஆம் ஆதிபத்தியம் வாங்கி 2 வீட்டுக்குமே, ஒரு வீட்டு விருச்சிக வீட்டுக்கு 2, 5 குடையராக போயிடுறாரு. மேஷ வீட்டுக்கு 12 குடைய ஆதிபத்தியம் வாங்கிடுறாரு. சனி வீட்டுக்கு ஒரு இடம் விரையாதிபதியாக வந்துடுறாரு, ஒரு இடம் 3ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. ஸோ இப்படி குருவை வைத்து நாம் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எப்படி போகுதுங்க? தவறி தான் போகுது. அதனால் நல்லதே சொல்லக்கூடாதான்னு கேட்காதீங்க. சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதனுடைய அளவீடுகள்னு ஒன்று இருக்குங்க. ரொம்ப உயர்த்தி பேசி ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது இப்படி இருக்குது கஜகேசரி, இந்த சொல்லாடலே முதல்ல தவறுங்க. அதனால் எதையோ அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு எதோ இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது யோகங்கள் இருந்திருக்கும். அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கஜகேசரின்னு சொல்லி இன்றைக்கு ஒத்து வராத, இன்றைக்கி நடப்புக்கு எது ஒத்து வருதோ அதுதான் யோகம், மற்றதெல்லாம் யோகம் இல்லை. அதனால் தயவுசெய்து குருச்சந்திரன் கஜகேசரி என்று அந்த பெயரெல்லாம் கேட்டு ஏமாந்து விட வேண்டாம். 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணியத்திற்கு இது
அவயோகத்தை தருகிறது, குலதெய்வம் சார்ந்த குற்றத்தை தருகிறது, குழந்தைகள் வகையிலே அளவுக்கு அதிகமான மனவேதனையெல்லாம் தருகிறது, காதல் விஷயத்திலே கசப்புகளை உண்டாக்குகிறது. உடற்கூறு என்று வரும்போது இருதயம் சம்பந்தப்பட்டது, குருவனுடைய அந்த பெரிய மூளை, அந்த பெரிய பெரிய ராஜ உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது சார்ந்த நோய் நொடிகளை இந்த குருச்சந்திர யோகம் கொடுக்கிறது. ஆழ்மனதிடம் பாதிப்புகளை தருகிறது, நிறைய புத்தி பேதளிப்புகள். 5ஆம் இடம் ஆழ்மனது பாதிக்கப்படும் போது என்ன ஆகிடுதுங்க, இந்த குருச்சந்திர யோகம் 5ஆம் இடத்தை கெடுத்து விடுகிறது. அதனால் தயவுசெய்து அது மாதிரி தவறாக புரிந்து கொண்டு பலன் சொல்ல வேண்டாம். அதனால் இந்த விஷயத்திலே நாம் ஒரு தெளிவை அடைய வேண்டியது என்பது எல்லோருக்கும் அவசியம் என்று சொல்லி, இந்த வகையில் இந்த ஒரு கோணத்திலே சிம்ம வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்னத்துக்கு சிம்ம வீடு என்னவாக வருகிறது என்று பார்த்து, அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குருச்சந்திர யோகம் எவ்வாறெல்லாம் அவயோகத்தை செய்கிறது என்று கணக்கு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதனால் எனக்கு எந்த விதமான இது வந்து தவறாக சொல்லணுங்கிறது எனக்கு என்ன இது நியதி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற உண்மையை நான் ஆய்வு செய்த விஷயத்தில் நான் பார்த்தக்கூடிய இது வந்து லாஜிக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இது வந்து ஒரு விவாதத்திற்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் தான். தயவுசெய்து இதை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து பிரச்சனைக்கு ஆளாக்க வேண்டாம் என்று சொல்லி, மீண்டும் அடுத்த ஒரு யோகம் சார்ந்த வீடியோவிலே சந்திக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, வழக்கம் போல் நான் தெளிவுபடுத்த காத்திருக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.